ஏஐ மூலம் சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் என அதிமுக தாவிக இடையே காரசாரமாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அதிமுகவை ஊழல் கட்சி என விஜய் விமர்சித்த நிலையில் அதிமுகவினரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், விவரங்கள். நேற்று கட்சி கூட்டத்தில் பேசிய விஜய் அதிமுக ஊழல் சக்தி என்றும் அதே போல அந்த கட்சி அண்ணாவினுடைய கொள்கையிலிருந்து தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று கடுமையான விமர்சனம் வைத்திருந்தார். நேரடியாக முதல் முறையாக விஜய் அவர்களே அதிமுகவையும் மற்றும் அதனுடைய கட்சி தலைவர்கள் அவர்களுடைய கொள்கை வழி போன்றவற்றையெல்லாம் வைத்து அவர்கள் ஊழல் கட்சி என்று வர்ணித்து கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக ஐடி விங் சார்பாக நேற்று ஒரு பெரிய அளவிற்கு பனையூர் பண்ணையார் அவர்களே என்று அவர் அட்ரஸ் பண்ணி ஒரு நீண்ட செய்தியை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார்கள். அதில் அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது பிளாக்ல பல ஆயிரம் ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் விற்பது ஊழல் இல்லையா என்று பேசுவதில் தொடங்கி அடுத்தபடியாக மத்திய அரசுக்கு அடிமை என்று கேட்கிறீர்களே, நீங்கள் அதிமுக ஆட்சியில் தங்களுடைய படம் ரிலீஸ் ஆவதற்கு 5 மணி நேரம் எப்படி அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலும் சரி காத்து கிடந்தார் என்று அவரை விமர்சனம் செய்து அடுத்தபடியாக கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களும் தாவேகாவும் நடந்து கொண்ட விதம் குறித்து மிக கடுமையாக விமர்சனம் செய்திருந்தது அதிமுகவுடைய ஐடி விங். குறிப்பாக இறந்தவர்களை வழக்கமாக அவர்கள் இல்லத்துக்கு சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதுதான் வழக்கம். ஆனால் ஒருவர் பாதிக்கப்பட்ட போது அவர்கள் குடும்பத்தில் இறப்பு நேர்ந்தால் கூட தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வைத்து துக்கம் விசாரித்த போன்ற நடைமுறையை செய்து கிளிசரின் போட்டுக்கொண்டு கண்ணீரோடு போட்டோ ஷூட்டுகள் நடத்தினார். ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர், தன்னை சுற்றிய உலகம் விளங்குவது போல தன்னுடைய ஒரு பெருமை ஒரு வளையத்திற்குள்ளே அவர் சுருங்கி போயிருக்கிறார் என்று அவருடைய அரசியலை கேள்விக்குறியாக்கும் விதமாக மிக கடுமையாக டிஎம்கே ஐடி விங் அதிமுக ஐடி விங் சார்பாக ஒரு நீண்ட எக்ஸ்தல பதிவு போடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் நேற்று இரவு மற்றும் இன்று காலை முதல் இதற்கு எதிர்வினையாக தாவேகா சார்பிலும் பல தலைவர்கள், குறிப்பாக அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லைலா மணி மற்றும் அந்த கட்சியினுடைய மதுரை மாவட்ட ஐடி விங் பிரிவு கடுமையான எதிர்வினையாற்றியிருந்தார்கள். அதில் கூவத்தூர் சம்பவங்களை மேற்கோள் காட்டி கூவத்தூரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அதில் அன்றைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நடனமாடும் காட்சிகளை எல்லாம் காண்பித்து பல விமர்சனங்களை வைத்திருக்கிறது, எதிர்வினையாற்றி இருக்கிறது தாவேகா ஐடி விங். அதில் குறிப்பாக தவழ்ந்துதான் ஆட்சியை பெறப்பட்டது என்று நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளரை விமர்சனம் செய்து அவர்கள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள் தாவேகா சார்பாக. இதற்கு முன்பு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களான ராஜன் செல்லப்பா, முன்னாள் அமைச்சராக இருந்து மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, அந்த கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்பதுரை, இவர்களும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் அதிமுகவினுடைய ஆதரவு மற்றும் அதிமுகவினுடைய ஐடி விங் மற்றும் அவர்களுடைய ஆதரவு எக்ஸ் பக்கங்களில் ஏஐ பயன்படுத்தி சித்தரிக்கப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டு எப்படி மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுவதற்கு முன்பாக அது வெளியிடுவதற்கு முன்பு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி, அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்துதான் அதற்கான அனுமதியை பெற்று அந்த படம் வெளிவருவதை உறுதி செய்து கொண்டார் என்று நேரடியாக அவரை விமர்சனம் செய்து மிகவும் கடுமையான விமர்சனங்கள், அதில் சில திரைப்பட காட்சிகளில் வரக்கூடிய காமெடி காட்சிகளை எல்லாம் பயன்படுத்தி விஜயை மிகவும் திறந்தாழ்ந்து இல்லைன்னா மிகவும் மலினமாக விமர்சனம் செய்யக்கூடிய சில சித்தரிப்பு காட்சிகள் எல்லாம் பதிவிட்டிருந்தார்கள். அதற்கு எதிர்வினையாகத்தான் தாவேகா சார்பாக அவர்கள் மதுரை ஐடி விங் மற்றும் கொள்கை பரப்பு இணை செயலாளர்கள் லைலா மணி போன்றவர்கள் மிக கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடு, அவர்கள் எப்படி பாஜக சொல்வதற்கெல்லாம் கட்டுப்படுகிறார்கள், அவர்கள் இணங்கி போகிறார்கள், அது எப்படி அதிமுக அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறது என்று விஜய் வைத்த விமர்சனத்தையே உறுதிப்படுத்தினோம். அதை ரைட்ரைட் செய்யும் விதமாக வலியுறுத்தி அதிமுகவுடைய செயல்பாடு பாஜகவினுடைய ஒரு பிரிவு போல் இருக்கிறது என்று என்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டிருக்கிறார்கள். பரஸ்பரம் இரு தரப்பினரும் நேற்று விஜய் பேசினதில் அதிமுக மீது விமர்சனம் வைக்க தொடங்கியதிலிருந்து இன்று வரை இரண்டு தரப்பிலும் எக்ஸ் தளத்தில் சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்களை வைக்க துவங்கிவிட்டார்கள். இதில்
விமர்சனங்களை தாண்டி ஒரு தரப்பு இது மிகவும் காலதாமதமான செயல், கூட்டணிக்கு மிகவும் எதிர்பார்த்திருந்து எப்படி தாவேகாவினுடைய கட்சி கொடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் வெறும் கொடியை மட்டும் ஒரு அசைத்த பொழுது பிள்ளையார் சொல்லி போட்டாயிடுச்சு என்று அவர் சொன்னாரோ அதை கேலி செய்தும் இப்பொழுது பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் எப்படியாவது விஜய் வந்து விடுவார் நமக்கு கூட்டணி என்று, கூட்டணிக்குள் வந்து நம்மளை பலப்படுத்தி விடுவார் என்று எதிர்பார்த்திருந்த அதிமுகவும் மற்றும் பொதுச் செயலாளரும் அவர் வராத ஒரு விரக்தியில் இன்று விஜய் அவர்களும் கரூர் தொடர்பாக சிபிஐ விசாரணை மற்றும் ஜனநாயக சர்ச்சையில் சிக்கியிருக்க பொழுதும் அவர் கூட்டணிக்கு போக வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டுதான் நேற்று வந்து விமர்சனத்தை அதிமுக மீது கடுமையான விமர்சனத்தை வைக்க தொடங்கி இருக்கிறார். அதனால் நேற்று தான் வந்து ஜனவரி 25 அதிமுக மற்றும் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா வருவதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு நிலை வந்த பிறகுதான் விஜய் இது போன்ற விமர்சனத்தை வைக்கிறார். அந்த லைன்ஸ் ஆர் ட்ரான். அதன் எதிர்வினையாக இன்று அதிமுகவும் அதை வந்து புரிந்து கொண்டுதான் கடுமையான விமர்சனத்தை, அவர்களும் பதில் விமர்சனத்தை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. ஒரு பக்கம் எப்படியாவது கூட்டணி வரும் என்று எதிர்பார்த்த அதிமுக ஒரு விரக்தியில், ஒரு ஏமாற்றத்தில் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார்கள். மற்றொரு பக்கம் அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டாம், அதற்கான வாய்ப்பில்லை என்று முடிவெடுத்து தனித்தே போவது என்ற ஒரு முடிவை எடுத்த விஜய் அதிமுகவை இதுவரை வந்து திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்து பாஜகவை மென்மையாக மேலோட்டமாக வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும்தான், வெறும் ஒரு விமர்சனம் எதுவும் செய்யாமல் அரசியல் செய்து கொண்டிருந்த விஜய் அதிமுகவையும் வந்து ஊழல் சக்தி என்று வர்ணித்து விமர்சனம் செய்வதன் மூலம் இந்த பேட்டில் லைன்ஸ் ஆடுறான். அவர் தனித்துவம் போக போகிறார் என்ற ஒரு முடிவெடுத்த பிறகு பிரதான எதிர்க்கட்சியும் விமர்சித்தால்தான் நம் மாற்று என்ற நிலைக்கு நாம் முன்னேற முடியும் என்ற நிலையில் அவர் வந்து இன்று அதிமுக மீது கூர்மைப்படுத்தி இருக்கிறார் விமர்சனத்தை. ஸோ அதன் மூலம் புரிந்து கொண்டது விரக்தியில் இருக்கக்கூடிய, கூட்டணிக்கு வராத கோபத்தில் அதிமுகவினுடைய விமர்சனம், அந்த கூட்டணி நமக்கு எடுபடாது, நாம் அங்கு செல்ல வாய்ப்பில்லை என்றதை புரிந்து கொண்டு பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு நாம் அடியவில்லை என்ற ஒரு மெசேஜையும் கன்வே செய்யும் விதமாக அதிமுக கூட்டணிக்கு செல்லவில்லை என்பதை நாம் தொண்டர்களுக்கு அந்த மெசேஜை கன்வே செய்யும் விதமாக திரு விஜய் அவர்களும் எடப்பாடி மீதான அதிமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தியிருக்கிறார்கள். பரஸ்பரம் இரு தரப்பும் வைக்கக்கூடிய விமர்சனம் அது சிலதெல்லாம் திறந்தாழ்ந்த விமர்சனங்களாக நாம் வர்ணிக்க முடியாத விமர்சனங்களாக கூட இருக்கிறது. இதில் நாம் புரிந்து கொள்வது, இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு 4 முனை போட்டி குறைந்தபட்சம் உறுதி என்பதை மிகவும் தெளிவாக தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.